மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் எரிபொருள் விலை இந்த வாரம் லீட்டருக்கு $2 வரை உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் கார் பயணங்களுடன் விமான பயணங்களும் கடுமையாக பாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நடைபெறும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதால் உலகளவில் எண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் விலைகள் உயர்ந்து வருகின்றன. ட்ரூடோ விமான நிலையம் பகுதிகளில் பயணிகள் செலவுகளை சமாளிக்க சிரமப்படுகின்றனர். விமான டிக்கெட் விலை அதிகமாக உள்ளது, ஆனால் அதை ஏற்க வேண்டியது என சிலர் தெரிவித்தனர். ஜான் கிரெடெக் கூறுகையில், கார் எரிபொருள் லீட்டருக்கு 40 தொடக்கம் 50 சென்ட் வரை உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் விலை இரட்டிப்பாகியுள்ளது என்றார். இதன் காரணமாக போர்டு ஏர்லைன்ஸ் சில விமான டிக்கெட்டுகளுக்கு $40 வரை எரிபொருள் கட்டணத்தை அறவிட தொடங்கியுள்ளது. இது தற்காலிக நடவடிக்கை என நிறுவனம் தெரிவித்தாலும் இதுபோன்ற கட்டணங்கள் நிரந்தரமாகிவிடும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மொன்றியலில் ஞாயிற்றுக்கிழமை எரிபொருள் விலை ஏற்கனவே $1.93 வரை உயர்ந்துள்ளது. டான் மெக்டிக் கூறுகையில், அடுத்த 24 தொடக்கம் 48 மணி நேரங்களில் $2 கடக்க வாய்ப்பு அதிகம் என்றார். மேலும் ஏப்ரல் 15 முதல் குளிர்கால எரிபொருள் கலவையிலிருந்து கோடை கலவைக்கு மாற்றம் செய்யப்படுவதால் விலைகள் மேலும் உயரும். அடுத்த 2 வாரங்களில் லீட்டருக்கு $2.10 வரை அதிகரிக்கலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையை தொடர்ந்தால் மேலும் பல விமான நிறுவனங்களும் கூடுதல் கட்டணங்களை அறிமுகப்படுத்தும் வாய்ப்புள்ளது. 2026 கோடைகால விடுமுறைக்கான விமான டிக்கெட்டுகளை முன்பே பதிவு செய்யாதவர்கள் அதிக செலவை சந்திக்க நேரிடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்நிலையில் வீட்டிலேயே தங்குவதுதான் சிறந்த தேர்வாகலாம் எனவும் கருத்துக்கள் வெளியாகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.